இதுதான் நடந்தது. சார் இப்போ இவங்க அளித்த வாக்குகள் சபாநாயகர் எடுத்துப்பாரா, செல்லுமா? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அந்த அணியினர் வந்து ஒரு வாக்குகள் அளிச்சிருக்காங்க, அதை வந்து சபாநாயகர் எடுத்துப்பாரா? அங்கேயே எடுத்து அங்கேயே ஜெயிச்சு அங்கேயே முடிஞ்சு போச்சேன். முடிஞ்சிட்டு. ஓகே, இதனால இதுக்கு மேலே எந்த பிரச்சனை இபிஎஸ் நினைச்சா அதை பிரச்சனை பண்ண முடியுமா? அந்த வாக்குகள் செல்லாத அந்த மாதிரி தான் பண்ண முடியுமா? இல்லை, சட்டமே செல்லாதுன்னு எப்படி செய்ய? முதலமைச்சர் பதவி பிரமாணம் படி வந்த ஆளுநரை எடப்பாடி இதெல்லாம் செல்லாது சொல்ல முடியுமா? அதனால எந்த பிரச்சனையும் வராது. சார், அடுத்தபடியே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இன்னைக்கு சட்டசபையில் பேசுறது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. விஜய் அவர்கள் ஹாஸ்டடிங் பண்ணாரு. அமமுக எம்எல்ஏ காமராஜை வச்சு ஒரு அமௌண்ட் பேசி ஒரு இது நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு விஜய் அவர்கள் ரிப்ளை கொடுக்குறாரு, நாங்கள் ஒன்றும் குதிரை பேரம் பண்றவங்கள, எங்க அரசு குதிரை வேகத்துல போகும்னு சொல்றாரு. பிரேமலதா எப்படி இவ்வளவு ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? பிரேமலதா போய் விஜய் பார்க்கல, இல்ல அன்புமணியை பார்த்தாரு, அன்புமணியை சீமானை பார்த்தாரு. சீமானை விட நான் மலிவான விடா என்ன ஏன் பார்க்கல? இதுதான் அந்த அம்மாவுக்கு கோபம். அந்த அம்மா போய் பார்த்துருந்தா அந்த அம்மா இது பேசியிருக்காது.